சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பார்கள். தீராத வினைகளை தீர்த்து வைப்பவர்தான் முருகப்பெருமான். மாதந்தோறும் சஷ்டி தினம் வந்தாலும் ஐப்பசியில் வரும் கந்த சஷ்டி பெருவிழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் அமாவாசையில் வரும் கந்த சஷ்டி பெருவிழாவில் 6 நாட்கள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்று நம்பப்படுகிறது. சஷ்டி என்றால் 6 என்பது பொருள். இந்த கந்த சஷ்டி விழா முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தெய்வானையை திருக்கல்யாணம் செய்வதுடன் முடிவடைகிறது. திருச்செந்தூரில் தான் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து ஜெயந்திநாதராக அருள் புரிகிறார். சூரபத்மனை வதம் செய்து முருகப்பெருமான் வெற்றி கண்டது போல் இந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம்.